இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பேக் கோம் பண்ணி ஃபுல் பஃப் வந்து வச்சுருக்கேன். பாபி பின் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக்கில் வந்து 3ஆக டிவைட் பண்ணி செக்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 3 டிவைடட் பண்ணி செக்ஷன் எடுத்துகிட்டு 2 பக்கமும் வந்து க்ரொக்கடைல் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். அதாவது கிளிப் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போது சென்டர் பார்ட்டிஷன் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லப்பர் பேண்ட் வந்து போடுறேன். கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு, இது வந்து லப்பர் பேண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மாடல் தான். சரிங்களா, ஒரே ஈவனாக வந்து 2 பக்கமும் ஹேர் வந்து திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரே டென்சிட்டியில் நீங்கள் வந்து ஹேர் எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுகிட்டே வரணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 2 லப்பர் பேண்ட் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அகலமாக இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3rd லப்பர் பேண்ட்லேருந்து போடும்போது நேப்பி ஏரியா வரதுனால நேப்பி ஏரியாவிலேருந்து எடுக்கக்கூடிய ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக தானே இருக்கும், அதாவது டென்சிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து கீழே போக போக லூஸாக இருக்கும்ல, அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஹாட்டின் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். சரிங்களா, புல்லிங் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் போடும்போது அப்போ தான் வந்து ஈவனாக ஒரே லென்த்தாக தெரியும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரியே பண்ணிகிட்டே வாங்க. நான் இப்போ லப்பர் பேண்ட் போடுறேன்னா போட்டுட்டு இப்போ வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் பாருங்கள். ஓகே, 2 பக்கமும் அதே மாதிரி நீங்கள் அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அந்த ஹோல்ஸ் நடுவில் வந்து வரக்கூடாது, ஹோல்ஸாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. லைன் வந்து க்ரியேட் பண்ணி கூட இது பண்ணலாம், பட் லைன் க்ரியேட் பண்ணாமையும் நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து 2 விதமாகவும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்குது ப்ரைடுக்கு அப்படின்னா நீங்கள் லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணால் ப்ரைடுக்கு பிடிக்குதா இல்லைன்னு கேட்டுட்டும் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி மாடலும் ஓகே மேம் இது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ லாஸ்ட்டு ஹேர் வரைக்கும் நம்ம வந்து இந்த லப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது பேர் வந்து லப்பர் பேண்ட் ஹேர் ஸ்டைல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் அந்த க்ரொக்கடைல் கிளிப் போட்டிருந்தால அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 3 ஸ்டாண்ட்ஸ் பின்னல், அதாவது 3 கால் பின்னல் இருக்குல்ல, அதை வந்து போடுறேன். வேறு எதுவுமே இல்லை, வேறு சிம்பிள் தான். 3 கால் வந்து பின்னல் போடுறேன். பின்னல் போட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் ஒரு பின்னல் போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகேங்களா, மொத்த பின்னலும் போட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, அதனால் ஒரு பின்னல் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். பார்க்கறதுக்கு ஒரு சைடு மட்டும் ஹார்ட் மாதிரி, பாதி ஹார்ட் மாதிரி தெரியும். ஓகே, இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் சைடில் வந்து கிளிப், அதாவது யூபின் இருக்குல்ல, யூபின் வந்து இன்விசிபிள் யூபின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாபி பின்லாம் வச்சு பண்ணும்போது குத்தும், முதுகுலலாம் குத்தும், அதே மாதிரி சரியாக நிற்காது, கழண்டு வந்துடும். அதனால் யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. யூபின்ன்றது இன்விசிபிள் யூபின். இப்போ நான் அந்த சைடு வந்து செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து க்ரொக்கடைல் கிளிப் போட்டு ஒரு செக்ஷன் எடுத்து வச்சுனால அதையும் எடுத்துகிட்டு அதே 3 கால் பின்னல் போட்டு ஒரு பக்கம் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதாவது 3 கால் பின்னலில் ஒரு பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அது பாதி ஹார்ட் மாதிரி தெரியுது. இப்போ அகெயின் வந்து இந்த பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு பின் போட்டு செக்யூர் பண்ணுறேன், யூபின் போட்டு செக்யூர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.